படம் வந்து ஏன் இவ்வளவு எதிர் விமர்சனங்களை பெற்றிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. என்னன்னா இந்த படம் வந்து 2 விஷயத்தை தான் சொல்லுது, 2 மெசேஜை தான் சொல்லுது. ஒன்று, இந்த எஸ்பிஎன்ஏஜோட லைஃப் ரா ஏஜெண்ட்டாக இருந்து எதிரி மண்ணில் போய் உளவு பார்க்குறவங்களுடைய லைஃபு லைம்லைட்டுக்கும் வராமல் எவ்வளவு துன்பங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இன்னொன்று படத்தில் சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம், உலகம் ஃபுல்லாக எங்கே தீவிரவாதம் நடந்தாலும் சரி அதற்கான திட்டம் பாகிஸ்தான் மண்ணில் தான் போடப்படுது. ஒன்று. இன்னொன்று, அதை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ எப்படி நிறைவேற்றுது அப்படின்னா டைரக்டாக பண்ணுறது கிடையாது, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல்களை கையில் போட்டுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது நாளை பின்ன கண்டுபிடிக்கப்பட்டால் ஐஎஸ்ஐயோட கை அதில் இருப்பது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டல், மாஃபியா கும்பல் இவங்களை கையில் போட்டுக்கிட்டு இவங்க மூலமாக அந்த பயங்கரவாத திட்டத்தை செயல்படுத்துறது. இந்த 2 விஷயத்தை தான் இந்த படம் சொல்லுது. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த எஸ்பியானேஜோட லைஃப் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அங்கே போய் உளவாளியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ரன்வீர் சிங்கு. அவர் போய் அந்த மாஃபியா கும்பலில் இருக்கும்போது அங்கே மாட்டின இன்னொரு இந்திய உளவாளியை சித்திரவதை பண்ணுறதுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ரொம்ப கண்ணு முன்னாடியே அப்படி ஒரு சீனை நான் வேற எந்த படத்துலையுமே பார்த்ததில்ல. யூஸ்வலா இந்த மாதிரி சீனுக்குலாம் கண்ணு மூடுறது இல்லை, ஆனால் எனக்கே அந்த சீனை வந்து கண்ணு மூடுற அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தது. அதை அனுபவிச்ச அந்த வீரனுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அதை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து அங்க இருக்கணும்னு முடிவு பண்றாரு பாத்தீங்களா. அது எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான முடிவு, யாரோடைய அடி வயிறையும் கலங்க வச்சிடும்.